காங்கிரஸ் கட்சியில் கோஷ்டி கிடையாது. ராகுல் காந்தி தான் எங்களுடைய முகம். 2029 பாராளுமன்ற தேர்தல் வருது. ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வருவார்கள். அமைச்சரவையில் இடம்பெற்றதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சி, அந்த கோஷ்டி இதெல்லாம் எப்படி இருக்கு? காங்கிரஸ் கட்சியில் கோஷ்டி கிடையாது. எங்களுடைய கோஷ்டி ராகுல் காந்தி கோஷ்டி. ராகுல் காந்தி தான் எங்களுடைய முகம். அதனால எந்த சூழ்நிலைனா காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் 140 வருஷம் கடந்து போன ஒரு பழமை வாய்ந்த கட்சி. நாங்கள் ஒரு குடும்பமாக தான் செயல்படுறோம். இப்போ ஒரு 67க்கு பிறகு கிட்டத்தட்ட 59 வருஷத்துக்கு பிறகு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற ஒரு புதிய யுகத்தை புதிய அரசோட இணைந்து நாங்கள் செயல்படுறோம். இந்த அரசை பொறுத்தவரையில் மதிப்பிற்குரிய தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு சி. ஜோசப் விஜய் அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசு ஒரு லஞ்ச லாவண்யம் அற்ற, ஊழல் இல்லாத, கரப்ஷன் இல்லாத ஒரு அரசாக இருக்கு. அதுவே மிகப்பெரிய விஷயம். ஏன்னா கடந்த காலங்களை கம்பேர் பண்ற டைம்ல எந்த துறையிலையும் ஒரு நய பைசா கூட யாரும் வாங்கல. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் லஞ்சம் தவிர நெஞ்சம் நிவர் என்கின்ற அந்த ஸ்லோகத்தின் மூலம் நாங்க எந்த விதமான லஞ்ச லாவணியம் இல்லாத ஒரு அரசாக இருக்கனால எங்களும் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள முடியும். ஒத்துப்போற அரசா இருக்குங்கிறீங்க. ஆனா முதலமைச்சர் மேல வைக்கக்கூடிய விமர்சனம் பாஜக அவர் எதிர்க்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வைக்கிறாரு. அது மாதிரி அவர் எங்கேயுமே இல்ல அவரு மிக தெளிவா சொல்லிட்டாரு. அதாவது எப்படின்னா, கொள்கை ரீதியா மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு தவறு செய்தா அதை தட்டி கேட்போம். இப்போ 2029 பாராளுமன்ற தேர்தல் வருது. நிச்சயமாக பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியோடு மத்தியில ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வருவார்கள். இந்தியா கூட்டணியில மீண்டும் திமுக இணைக்க முயற்சி இருக்கா? இல்ல, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்றாங்க, அவங்க கொள்கை ரீதியாக அவங்களும் மாறுபட்ட கருத்தோட தான் இருக்காங்க. இன்னைக்கு மத்தியில தொகுதி மறுவரையறை தமிழ்நாட்டில் தமிழக அரசு எடுத்ததுக்கு ஒரு மனதாக அந்த தீர்மானம் நிறைவேற்றக்கூடிய அவங்களும் ஆதரவு அளிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஸ்டாண்டு அந்த தமிழக மக்களுடைய பிரச்சனைக்காக அப்படி வரும்போது அதனால கொள்கை சார்ந்து அவங்களும் தெளிவா இருக்காங்க. அதனால மத்தியில பாரதிய ஜனதா தவறு செய்தா எல்லாரும் சேர்ந்து எதுக்கணும்னா எங்களுடைய கருத்து. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.